ஏன்னா ஒரு சினிமாவை தான் வந்து யாருமே வந்து சரி பார்க்குறாங்க, என்டர்டெயின்மெண்ட்டு என்ஜாய் பண்ணுறாங்க, ஓகே. ஆனால் சினிமாக்காரன் தான் ஈஸியாக திட்டிடுறாங்க, எல்லாம் பண்ணிடுறாங்க. இந்த பைரசி வந்து எல்லாம் இந்த சின்ன படங்கள் எல்லாத்தையும் வந்து கில் பண்ணிட்டு இருக்கு. நாங்களும் வந்து சும்மா ஒரு புகழ் தேடியோ பணம் தேடியோ தேடிலாம் வரல. கண்டிப்பாக எனக்கு சின்ன வயசுலேருந்து பார்த்தீங்கன்னா நடிக்கணுன்றது ஒரு ஆசை, ஒரு கனவு. எல்லா துறையும் மாதிரி சினிமாவும் ஒரு லவ் அப்படின்றது வந்து எல்லாரும் புரிஞ்சுக்கணும். படத்தை ஆன்லைனில் டவுன்லோட் பண்ணி பார்க்குறது ஒரு கிரைம்ங்கிறதே தெரியலை. ஒரு நட்சத்திரம் நடிச்சாருன்னா அவரோட லைஃப் இருக்குன்னு சொல்லலாம். ஏன்னா நாங்கள் சிங்கம் 3 ரிலீஸ் பண்ணும்போது என்னையே நிறைய பேர் டேக் பண்ணி டிக்கெட் ரேட் அதிகமாக இருக்குது, அதனால நான் ஆன்லைனில் படம் பார்த்தேன். இதே மாதிரிலாம் நிறைய பேர் டேக் பண்ணி மெசேஜ் போட்டுட்டு இருந்தாங்க ட்விட்டரில். ஒரு படம் ஆரம்பித்து முடிகிற வரைக்கும் பார்த்தீங்கன்னா எல்லாருக்கும் வரவு தான், ப்ரொடியூசருக்கு மட்டும்தான் செலவு. பைரேட்டட் டவுன்லோட்ஸ்ன்னு எடுத்தோம்னா மொத்தம் வந்து ஒரு 20 லட்சம் டவுன்லோட் இருக்கு. 2 செகண்ட்ஸ் விஷயத்துல எல்லாத்தையுமே காலி பண்ணிடுறாங்க. இந்த பைரசி விஷயத்த வந்து யாருமே எண்ட் அந்த ஆடியன்ஸ் வரைக்கும் எடுத்துட்டு போய் சேர்க்கிறதே இல்லை. எய்தவன் படம் வந்து எனக்கு ரொம்ப முக்கியமான ஒரு படம். ஏன்னா சக்தி அண்ணா வந்து எனக்கு மதியான கூட்டம்லேயே தெரியும். மதியான கூட்டமில் சக்தி அண்ணா ஒர்க் பண்ணுறதை நான் பார்த்துருக்கேன். ஸோ கண்டிப்பாக ஒரு கதை சொல்லணும் என்கிட்ட, மன்னார்குடியில் ராஜா மந்திரி நடிச்சிருக்கோன்னு சொன்னார். ஸோ அப்போ கண்டிப்பாக கதையே சொல்லாதீங்கன்னா நம்ம படம் பண்ணலாம் அப்படின்னு. ஸோ அவ்வளோ கான்ஃபிடன்ஸ், ஏன்னா ஒரு ஒர்க் பண்ணுற ஸ்டைலில் நான் பார்த்துருக்கேன். ஷூட்டிங்கில் பார்த்தீங்கன்னா என்ன ஷூட்டிங்கில் எப்போவுமே யூஸ்வலாக நிறைய ப்ராப்ளம்ஸ் இருக்கும். எது இருந்தாலுமே தன்னோட வேலை என்னவோ அதை மட்டும் அவ்வளோ ப்ராப்பராக அவ்வளோ கரெக்டாக செஞ்சுட்டு அவ்வளோ சின்சியராக இருப்பார். ஸோ அதுக்கான விஷயந்தான். ஸோ ரொம்ப நன்றி. படத்தில் வேலாராமூர்த்தி சார் சொன்ன மாதிரி சார் நீங்கள் பேசின அளவுக்கு நான் ஒருத்தான்னு தெரில, பட் ரொம்ப ரொம்ப நன்றி சார். உங்கள் வாயிலேருந்து அந்த மாதிரி வார்த்தை வரதுக்கு ரொம்ப நன்றி. வேலாராமூர்த்தி சார் மதியான கூட்டம் பார்த்தீங்கன்னா ஆக்சுவலாக சரி நம்ம வந்து மதியான கூட்டமில் நடிக்கும்போது பார்த்தீங்கன்னா அப்படி ஒரே வண்டியில் வந்து கடைசி ஆளாக நம்மளை தான் இறக்குவாங்க ரூமில், ஃபஸ்ட் ஆளாக ரூமில் நம்மளை தான் பிக்கப் பண்ணுவாங்க. ஒரே வண்டியில் போவோம், ஷூட்டிங் நமக்கு இருக்கோ இல்லையோ ஆனால் ஸ்பாட்டில் இருப்போம். பார்த்தீங்கன்னா வேலாராமூர்த்திலாம் அப்பயும் அவ்வளோ பெரிய ஒரு பெரிய லெஜெண்ட் அப்போ. ஆனால் பார்த்தீங்கன்னா அப்பயும் எங்கள் கூட வந்து நம்ம இப்போ நம்மக்கிட்ட பேசுகிறாங்கன்னா சரி ஓகே நம்ம ஒரு 2-3 படம் நடிச்சிருக்கோம் தெரியும் அப்படின்னு. அப்பயே பார்த்தீங்கன்னா எங்கள் கூட சரிசமமாக உட்காந்து அவரோட பருவத்தில் பண்ண விளையாட்டு, அதுக்கப்புறம் வந்து நிறைய கதைகள் நிறைய விஷயம்லாம் ஷேர் பண்ணியிருக்காரு. ஸோ ரொம்ப ஜாலியான ஒரு விஷயம். ஸோ அதே மாதிரி நம்ம படத்தில் எல்லாருமே சக்தி அண்ணா இருக்கட்டும், பிரேம் சாரோட ஒர்க் பண்ணாலும் ரொம்ப ஜாலி. எங்களுக்கு இந்த படம் வந்து ஒர்க் பண்ணும்போது எங்களுக்கு என்ன கொஞ்சம் நான் வெயிட் போட்டுன்னு மட்டும் பிரேம் சார்லாம் ரொம்ப ஃபீல் பண்ணார், அது நானும் ஃபீல் பண்ணேன் சார், சாரி அதுக்காக தான் இப்போ கம்மி பண்ணுறேன். ஸோ ரொம்ப ஜாலியாக இருக்கும். ஒரு படமாக இல்லாமல் அதை மீறி ஒரு வேளா சார் சொன்ன மாதிரி ஒரு லைஃபாக இருந்தது. கிருஷ்ணா கேரக்டர் இருக்கட்டும், கௌதம் இருக்கட்டும், அப்புறம் எல்லாருமே வந்து ஒரு டீமாக சூப்பராக ஒர்க் பண்ணோம். ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. டெக்னீஷியன்ஸ் எல்லாருமே தேங்க்ஸ். ஸ்டண்ட் மாஸ்டர்லாம் சொல்லி அவனை ராஜா மந்திரி நானும் ஒரு ஒர்க் பண்ணோம். ராஜா மந்திரி பார்த்தீங்கன்னா ரொம்ப குறைவான ஒரு பட்ஜெட்டில் பண்ண படம். அது பார்த்தீங்கன்னா ஒரு 11-12 மணிக்கு ஒரு ஃபைட் எடுக்க ஆரம்பித்து ஒரு 2 மணி இருந்தால் கால் ஷீட்டு, 2:30 மணிக்குள்ள ஒரு ஃபைட், அந்த படத்தில் அந்த ஃபைட் ஒரு 2-3 ஹவர்ஸில் எடுத்து கொடுத்தாரு. ஸோ ரொம்ப நல்ல ஒர்க்கர் அவர். சரியான பிரேக் இல்லை, கண்டிப்பாக சீக்கிரம் நடந்துற மாஸ்டர் உங்கள் சின்சியாரிட்டி. ஸோ அப்புறம் இதுலேயும் பார்த்தீங்கன்னா ரெட்டில்ஸ் பக்கத்தில் ஒரு பெரிய இடத்துல போய் எங்களை படுக்க வச்சுட்டு கயிறு கட்டி படுக்க வச்சுட்டாங்க. வெயிலில் 3 நாள் காஞ்சி பயங்கரமாக ஒரு ஃபைட் பண்ணியிருக்கோம். எதுவுமே ரோப்லாம் யூஸ் பண்ணாமல் ரொம்ப ஒரிஜினாலிட்டியாக பண்ணோம். ஸோ நம்ம ராஜ்குமார், ஸோ எல்லாருக்குமே ரொம்ப தேங்க்ஸ். எல்லாருமே சேர்ந்து ஒர்க் பண்ணியிருக்கோம். ரொம்ப நல்ல படம், ஒரு நேர்மையான ஒரு படம். இந்த கதையை வந்து ரொம்ப புதுசு, பயங்கரம் டிஃப்ரெண்ட்டான ஒரு படம் அப்படிலாம் எதுவுமே இல்லை. ரொம்ப சாதாரணமான ஒரு விஷயம், ஆனால் அது சொன்ன விதம் வந்து ரொம்ப புதுசாக இருக்கும். ஸோ அதை ஹேண்டில் பண்ண விதமும் அந்த திரைக்கதையும் ரொம்ப வித்தியாசமாக இருக்கும். ஸோ கண்டிப்பாக எல்லோரும் பாருங்கள். ப்ரெஸ் அண்ட் மீடியா நீங்கள் தான் வந்து எல்லா படத்தையும் கொண்டு போய் சேர்க்குறது. தொடர்ந்து நல்ல படங்களை எங்களை மாதிரி சின்ன சின்ன படங்களை வந்து ஆதரிக்கிறீங்க. ஸோ அதுக்கு ரொம்ப நன்றி. எல்லாத்துக்கும் மேலே நம்ம என்ன தான் பண்ணலாம், ஒரு படம் பண்ணும்போது ஒரு கான்ஃபிடன்ஸ் இருக்கும். பண்ணி முடிச்சா நம்ம பார்த்தோன்னே பிடிச்சிருக்கு கான்ஃபிடன்ஸ் இருக்கும். ஆனால் அது வந்து ஒரு ப்ராடக்ட் யாராவது ஒரு அங்கீகாரம் பண்ணும்போது தான் வந்து நமக்கு உண்மையாகவே நல்ல படம் பண்ணணும்னு ஒரு நம்பிக்கை வரும். அதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் டைம் சக்தி சாரும் அபி சார் அப்புறம் சிவி சார் 3 பேரும் கூப்பிட்டு வந்து நான் படத்தை காமிச்சேன். ஏன்னா எனக்கு கண்டிப்பாக பயங்கர பயம். இவங்க 3 பேரை கூப்பிட்டு வந்து காட்டுறதே ஒரு பயம் தான். ஏன்னா வேறு யாரையும் கூப்பிட்டு வந்து காமிச்சிட்டு நான் வந்து அதுக்கப்புறம் இவங்களை கூப்பிட்டு வரலாம்னு நினச்சேன். ஏன்னா இவங்க படம் பார்த்துட்டாங்கன்னா டேரெக்டாக வந்து நல்லா இருக்குது நல்லா இல்லை அப்படின்னு சொல்கிறது. அதே மாதிரி தொடர்ந்து இவங்க பேனரில் வந்த படங்கள் பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக எல்லாமே நல்ல படங்களாக தான் இருந்திருக்கு, தரமான படங்களாக இருந்திருக்கு. ஒரு சின்ன சின்ன வைப் கொண்டு வந்த படங்கள். ஸோ அப்படி இருக்கும்போது சரி நம்ம ஃபஸ்ட் அட்டம்ப்டே அதை பண்ணுவோம் நம்ம வந்து. ஏன்னா எனக்கு அவ்வளோ கான்ஃபிடன்ஸ் இருக்குது ஏதோ மேலே. அதே மாதிரி பார்த்துட்டு ஃபஸ்ட் ஹாஃப் முடித்த உடனே கொஞ்சம் கான்ஃபிடென்ட்டாக பேசினாங்க. அதுக்கப்புறம் செகண்ட் ஹாஃப் முடிச்சுட்டு பேசினாங்க. அப்புறம் சில விஷயங்கள் சொன்னாங்க, டிஸ்கஸ் பண்ணோம். ஆனால் பார்த்துட்டு நல்லா இருக்குனாங்க. ஸோ அதுவே ஒரு பெரிய சந்தோஷம். ஏன்னா பார்த்தோன்னே நல்லா பிடிக்கல நம்ம பேசலாம்னு சொல்லிட்டு போகிற ஒரு 3 பேர் தான் அவங்க. ஸோ அவங்க சொல்லும்போது எனக்கு ரொம்ப ஹாப்பியாக இருந்தது. அப்புறம் சக்தி அண்ணா வந்து நான் படத்தை ரிலீஸ் பண்ணுறேன்னு சொன்னோடனே அப்போ தான் எங்களை ஆக்சுவலாக டீமுக்கு எல்லாருமே ஒரு பெரிய கான்ஃபிடன்ஸ், ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. சுதாகரன் சாருக்கு அப்போ தான் மூச்சு வந்தது. அது வரைக்கும் பார்த்தீங்கன்னா நான் அதிகமாக ஃபோன் மட்டும் எடுக்க மாட்டேன், மற்றபடி நல்ல கேரக்டர் தான்.
நல்ல தங்கமான மனுஷன், அப்படியே தேன் மாதிரி பேசுவார் சூப்பராக. கண்டிப்பாக ஒரு ரொம்ப ஜெனுவனான ஆள். நான் கண்டிப்பாக தொடர்ந்து படம் பண்ணுவார். நல்ல விஷயம். எங்கள் படத்தில் அவர் சொன்ன மாதிரி நிறைய கற்றுக்கிட்டாரு. கற்றுக்கிட்டு அடுத்த படத்தில் தெளிவாக பண்ணிகிட்ருக்காரு. எங்கள் படத்தில் நிறைய டாஸ்டர் சார் சும்மா ஜாலியாக சொல்கிறேன் தான் பாலாஜி. ரொம்ப தம்பின்னு தான் சொல்லுவார். ரொம்ப தேங்க்ஸ். அதே மாதிரி இப்போ ரீசெண்டாக தான் நம்ம அபி சார் வந்து இதில் அசோசியேட் ஆனார் ஒரு 1 வீக் பேக். ஸோ ஃபோன் பண்ணி அப்போது சொன்னார், சக்தி சுதாகர் அண்ணன் தான் சொன்னார், இது மாதிரி சக்தி சாரும் அபி சாரும் சேர்ந்து நமக்கு பண்ணுறாங்க அப்படின்னு. ஸோ ரொம்ப தேங்க்ஸ் சார். சரி, எங்களை மாதிரி சின்ன சின்ன படங்கள் நிறைய நீங்கள் ஆதரிக்கிறீங்க. நீங்கள் சொன்ன மாதிரி சக்தி அண்ணா சொன்ன மாதிரி ஒரு நல்ல ப்ரொடியூசர் வரும்போது அவர் கண்டிப்பாக சாட்டிஸ்ஃபை இப்போ நீங்கள் மாதிரிலாம் சப்போர்ட் பண்ணி அந்த படம் வெளியே வரும்போது நிறைய புது நடிகர்கள், புது டேரக்டர்ஸ் அந்த மாதிரி வருவாங்க. ஸோ அதுக்கு ரொம்ப நன்றி. அது உங்கள் சப்போர்ட் கண்டிப்பாக தேவை. அதை மாரி ஒன்று கடைசியாக சொல்லிக்க விரும்புகிறேன். நம்ம அபி சார் சொன்ன மாதிரி பைரசி அவேர்னஸ் அப்படி சொன்னார். கண்டிப்பாக அது வேணும். ஏன்னா ஒரு சினிமாவை தான் வந்து யாருமே வந்து சரி பார்க்குறாங்க, என்டர்டெயின்மெண்ட்டு என்ஜாய் பண்ணுறாங்க, ஓகே. ஆனால் சினிமாக்காரன் தான் ஈஸியாக திட்டிடுறாங்க, எல்லாம் பண்ணிடுறாங்க. சினிமாக்காரன்றது வந்து அதுவும் ஒரு துறை, அதுவும் ஒரு ஆர்ட். நாங்களும் வந்து சும்மா ஒரு புகழ் தேடியோ பணம் தேடியோ இல்லைனா வந்து ஒரு பப்ளிசிட்டி தேடிலாம் வரல. கண்டிப்பாக எனக்கு சின்ன வயசுலேருந்து பார்த்தீங்கன்னா நடிக்கணுன்றது ஒரு ஆசை, ஒரு கனவு. ஸோ அந்த மாதிரி விஷயத்தை தேடி தான் வரோம். ஸோ அது வந்து நம்ம எல்லோரும் சிரிக்கணும், எல்லோரும் என்ஜாய் பண்ணணும், படத்தை வந்து ரசிக்கணும், மக்கள் வந்து லவ் பண்ணணும் அப்படின்றதுக்காக தான் நம்ம ஃபேமிலி எல்லாத்தையுமே சாக்ரிஃபைஸ் பண்ணி அந்த விஷயத்த பண்ணுறோம். அது ஒரு 2 செகண்ட்ஸ் விஷயத்தில் எல்லாத்தையுமே காலி பண்ணிடுறாங்க. ஸோ வந்து அபியன் சொன்ன மாதிரி அது கண்டிப்பாக நீங்கள் கொண்டு போய் இது ஒரு அவேர்னஸாக நீங்கள் வந்து கொண்டு போய் சேர்க்கணும். கண்டிப்பாக நம்ம அவங்க பண்ணுறது தவறுன்றது. ஸோ ஏன்னா ஒரு படத்தில் எடுத்துக்கிட்டிங்கன்னா ஒரு நட்சத்திரம் நடித்தாருன்னா அவரோட லைஃப் இருக்குதுன்னு சொல்லலாம். அதேமாரி பார்த்தீங்கன்னா சுற்றி ஒரு 4 நடிகர்கள் இருப்பாங்க. அவங்கள பார்த்தீங்கன்னா அவங்க ஊதியம் எல்லாமே ரொம்ப குறைவாக தான் இருக்கும். ஸோ ஒரு படம் ஓடினா தான் அவங்களுக்கு அடுத்த வாய்ப்பு, அடுத்த படம் எல்லாமே. ஸோ ஒரு படம் ப்ராப்பராக ஏன்னா இப்போ நமக்குலாம் பார்த்தீங்கன்னா இப்போ எங்களை மாதிரி ஒரு படம் வரும்போது வேர்ட் ஆஃப் மவுத்தில் தான் ஸ்ப்ரெட் ஆகுது. அதுக்குள்ளே பார்த்தீங்கன்னா அடுத்த வாரம் நல்லா இருக்குன்னு வரத்துக்குள்ளே தேட்டரில் இருக்க மாட்டேது ஒன்று. அப்படி இல்லைன்னா அது மாதிரி எல்லாரும் பார்த்துடுறாங்க. ஸோ அதனால் இந்த பைரசி எனக்கு தெரிஞ்சு இப்போ ஒரு பெரிய நம்பிக்கை வந்திருக்கு இவங்க எடுத்துருக்க முயற்சியில். அது கண்டிப்பாக மாறிடும். ஸோ கண்டிப்பாக தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்கள். எல்லா துறையும் மாதிரி சினிமாவும் ஒரு ஆர்ட், ஒரு லவ் அப்படின்றது வந்து எல்லோரும் புரிஞ்சுக்கணும். ஸோ அது வந்து என்னோடய தாழ்மையான வேண்டுகோள். அது மெயினாக நீங்கள் போய் அது மக்கள் அது வந்து கண்டிப்பாக ஒத்துப்பாங்க. ஏன்னா நல்ல படங்களே ஆதரிக்கிறாங்க, இல்லைன்னு சொல்ல. அதுமாரி நம்ம வந்து இந்த பைரசியை வந்து அவங்களே புரிஞ்சால் மட்டும்தான் நிறுத்த முடியும். அதை வந்து அவங்களே நாங்கள் சொல்லி கண்டிப்பாக அதை நிறுத்த முடியாது. அது வந்து அவங்களே தான் தவறுன்னு தெரிஞ்சால் தான் நிறுத்த முடியும். ஸோ கண்டிப்பாக நல்ல படங்களை ஆதரிங்க, நல்ல படங்களை பாருங்கள், தேட்டரில் வந்து பாருங்கள், கண்டிப்பாக சப்போர்ட் பண்ணுங்கள். ஏன்னா இது எல்லாருமே இப்போது எக்ஸாம்பிள் ஒரு ப்ரொடியூசர் சொல்லலாம். ஏன்னா ஒரு விஷயம் சொல்லுவாங்க, ஒரு படம் ஆரம்பித்து முடிகிற வரைக்கும் பார்த்தீங்கன்னா எல்லாருக்கும் வரவு தான், ப்ரொடியூசருக்கு மட்டும்தான் செலவு. ஸோ வந்து எவ்ரிடே மணி போயிட்டே இருக்கும். ஸோ எண்ட் ஆஃப் த டே அந்த படம் ஓடி அது ரெவன்யூவாக சக்ஸஸ் ஆனால் தான் அது இது பண்ணுவாங்க. கண்டிப்பாக சப்போர்ட் பண்ணுவீங்கன்ற நம்பிக்கை இருக்குது. தேங்க்யூ ஸோ மச். மகிழ்ச்சி. நன்றி. எய்தவன் படம் பற்றி சொல்லணுன்னா, இந்த படம் ஃபஸ்ட்டு ப்ரிவியூவில் பார்த்தோன்னே துருவங்கள் 16க்கு அப்புறம் இந்த படம் தான் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. அதனால தான் இந்த படத்தை உடனே இந்த படத்தில் அசோசியேட் பண்ணணுன்னு நினச்சேன். அதே மாதிரி துருவங்கள் 16க்கு அப்புறம் இந்த படம் வந்து அப்போ வந்து ட்ரீம் ஃபேக்ட்ரி வச்சுருந்தோம். இப்போ அது சக்தி ஃபிலிம் ஃபேக்ட்ரி ஆகிடுச்சு. ஸோ சக்தி ஃபிலிம் ஃபேக்ட்ரிக்கு இது மிகப்பெரிய படமாக அமையும். அதே மாதிரி இந்த ப்ரொடியூசரும் ரொம்ப நல்ல ப்ரொடியூசர். ஆக்சுவலாக ரொம்ப இந்த ப்ரொடக்ஷன் டீமை ரொம்ப சப்போர்ட் பண்ணி கடைசி வரைக்கும் அப்படியே வழி நடத்தி எடுத்துகிட்டு வந்திருக்காரு. அடுத்தடுத்த படங்களும் தொடர்ந்து பண்ணணுங்கிற ஒரு நல்ல ஐடியாவில் இருக்கார். ஏன்னா புது டேரக்டர்ஸை வச்சு தான் பண்ணணுங்கிறது தான் அவரோட இன்டென்ஷனு. எப்பயும் வந்து நானும் சிவியும் ஒரு 10-12 ஃபிலிம்ஸ் கண்டினியூஸாக ஒன்றா பண்ணியிருக்கோம். எங்கள் அசோசியேஷன் விட்டு வெளியில் படங்கள் பெருசாக நான் பண்ணுறதே கிடையாது. இதுதான் ரொம்ப நாள் கழித்து ஒரு படம் வந்து அசோசியேட் பண்ணி பண்ணுறேன். அந்த அளவுக்கு இது வந்து ரொம்ப நல்ல படமாக இருக்கும். அதே மாதிரி வந்து ப்ரெஸ் எல்லாருக்கும் இந்த படத்தின் மூலமாக ஒரு வேண்டுகோள் என்னன்னா, இந்த பைரசி வந்து இந்த சின்ன படங்கள் எல்லாத்தையும் வந்து கில் பண்ணிகிட்டு இருக்கு. இப்போ துருவங்கள் 16 எடுத்துக்கிட்டோன்னா அந்த படம் வந்து 7 கோடி ரூபா கிராஸ் பண்ணியிருக்கு. பட் வந்து தேட்டரிக்கல் ஷேருன்னு எடுத்தோம்னா அது வந்து 2,45 lakhs தான் கலெக்ட் பண்ணுச்சு. பட் இதே வந்து துருவங்கள் 16 வந்து அது ஒரு டைரக்ட் தெலுங்கு படமாக இருந்து தெலுங்குல ரிலீஸ் ஆகிருந்துச்சுன்னா அந்த படத்தோட பொட்டன்ஷியலுக்கு ஒரு 30-40 crores கலெக்ட் பண்ணியிருக்கும். ஏன்னா அங்கே வந்து அந்த பைரசி பற்றின அவேர்னஸ் வந்து
ப்ரொடியூசர்ஸ்க்கு இருக்க அளவோட அங்கே உள்ள ஆடியன்ஸ்க்கும் அது ரொம்ப நல்லாவே இருக்குது. வேற இங்கே வந்து ஆடியன்ஸ்க்கு வந்து படத்தை ஆன்லைனில் டவுன்லோட் பண்ணி பார்க்குறது ஒரு க்ரைமுங்கிறதே தெரியலை. ஸோ அதை வந்து ப்ரெஸ் பீப்புள் எல்லாரும், ஏன்னா நாங்கள் சிங்கம் 3 ரிலீஸ் பண்ணும்போது என்னையே நிறைய பேர் டேக் பண்ணி டிக்கெட் ரேட் அதிகமாக இருக்குது, அதனால நான் ஆன்லைனில் படம் பார்த்தேன், இதே மாதிரிலாம் நிறைய பேர் டேக் பண்ணி மெசேஜ் போட்டுட்டு இருந்தாங்க ட்விட்டரில். அப்போ வந்து ஒவ்வொருத்தர் அந்த ட்விட்டர் ஹேண்டில் உள்ளவங்ககிட்ட தனியாக தனி ப்ரைவேட் மெசேஜ் அனுப்பிச்சு உங்கள் நம்பர் கொடுங்க, உங்களுக்கு நான் அதை பற்றி எக்ஸ்பிளைன் பண்ணுறேன்னு சொல்லும்போது தான் ஆன்லைனில் படம் பார்க்குறது வந்து தப்புங்கிறதே தெரியுது. இதை வந்து ப்ரெஸ் தான் வந்து இதை வந்து மக்களுக்கு வந்து எடுத்துகிட்டு போய் சேர்க்கணும். படம் வந்து தேட்டரில் பார்க்குறது தான் இட்ஸ் ஆத்தரைஸ்டு வியூவிங் ஆஃப் சினிமாங்கிறத ப்ரெஸ்ஸு தான் மக்கள்கிட்ட எடுத்துகிட்டு போய் சேர்க்கணும். இப்போ தான் வந்து ஆன்லைன் பிளாட்ஃபார்ம்ஸ் நிறையா வந்திருக்கு. அமேசான் ப்ரைமு, எஃப்டிவி, நெட்ஃப்ளிக்ஸு, இதே மாதிரி பிளாட்ஃபார்ம்ஸு. இதில் வந்து இப்போ ப்ரொடியூசர்ஸ் எல்லாம் படங்களை வந்து ஆன்லைனில் விற்க ஆரம்பிச்சாச்சு. பட் அந்த ஒரு அவென்யூ வந்து எதனால் கெட்டு போகுதுன்னா, இந்த பைரசியில் படங்கள் வந்து ஃபஸ்ட் டேவே வந்து பார்த்துடுறாங்க எல்லாரும். ஒரு துருவங்கள் 16க்கு டோட்டலாக பைரட்டட் டவுன்லோட்ஸ்ன்னு எடுத்தோம்னா மொத்தம் வந்து ஒரு 20 லட்சம் டவுன்லோடு இருக்குது. அந்த 20 லட்சம் டவுன்லோடு 100 ரூபா டிக்கெட்டாக இருந்துச்சுன்னா அது ஒரு 2-3 கோடி ரூபா கூட தேட்டர்கள் ஷேர் கொடுத்துருக்கும். ஸோ வந்து அதை வந்து இந்த படத்தோட அட்லீஸ்ட் ஃப்ரம் எய்தவன்லேருந்தாது மக்களுக்கு வந்து அந்த அவேர்னஸை ப்ரெஸ் பீப்புள் ஆகிய நீங்கள் வந்து எடுத்துகிட்டு போய் சேருங்க. கண்டிப்பாக வந்து நீங்கள் எல்லா படங்களுக்கும் நல்லா சப்போர்ட் பண்ணியிருக்கீங்க. இப்போ இந்த பைரசி விஷயத்த வந்து யாருமே எண்டு அந்த வியூவர் ஆடியன்ஸ் வரைக்கும் எடுத்துகிட்டு போய் சேர்க்குறதே இல்லை. இது ஒரு தப்பான விஷயம். இதனால வந்து எவ்வளோ லாஸ் வருதுங்கிறதே தெரியல. ஒவ்வொருத்தர் வந்து ஆன்லைனில் படம் பார்த்துட்டு நான் பார்த்துட்டேன், நான் வந்து செலவு இல்லாமல் பார்த்துட்டேன்னு நினச்சிட்டு இருக்காங்க. பட் அதனால ஒரு எவ்வளோ குடும்பம் வந்து இதில் வேலை செஞ்சு கஷ்டப்பட்டு உழைக்கிறாங்க. ஸோ அவ்வளோ பேரோட லைஃப் வந்து அங்கே கேலி கூத்தாயிடுதுங்கிறது தெரியும். ஆடியன்ஸ் லெவலில் ரீச்சே ஆகிறது இல்லை. அதனால இப்போ ஆக்சுவலாக ப்ரொடியூசர் கவுன்சிலில் வந்து இன்னைக்கு ஒரு ஸ்பெஷல் மீட்டிங் வச்சு அனௌன்ஸ் பண்ணியிருக்கோம். இந்த பைரசி, டிக்கெட் ப்ரைஸிங் இதெல்லாம் வந்து கவர்மெண்ட்டில் வந்து நாங்கள் ரெப்ரசன்ட் பண்ணி இந்த பெட்டர்மெண்ட்லாம் எடுத்துகிட்டு வர வரைக்கும் மே 30லேருந்து இன்டெஃபினட் ஸ்ட்ரைக்குன்னு அனௌன்ஸ் பண்ணியிருக்கோம். ஸோ அதுக்கும் ப்ரெஸ் பீப்புள் வந்து கண்டிப்பாக சப்போர்ட் பண்ணி இது வந்து எதனால் வந்து ஸ்ட்ரைக்குன்னு ஒரு விஷயத்துக்கு போகிறாங்கங்கிறத ஆடியன்ஸ் லெவலில் கண்டிப்பாக எடுத்துகிட்டு போய் ரீச் பண்ணணும். இந்த பைரசி இதே மாதிரி விஷயம்லாம் கரெக்ட் ஆகிடுச்சுன்னா நிறையா நல்ல திரைப்படங்கள் வர ஆரம்பிக்கும், குவாலிட்டியான படங்கள் வர ஆரம்பிக்கும். இதுக்கு எல்லாரும் கண்டிப்பாக ஹெல்ப் பண்ணுவீங்கன்னு நினைக்கிறேன். அனைவருக்கும் நன்றி. இயக்குனர் சக்தி ராஜசேகரன், நாயகன் கலையரசன், நான் எல்லாரும் மதையானை கூட்டத்திலேருந்து வந்த ஆட்கள். மதையானை கூட்டம் ஷூட்டிங் தேனியில் போய்கிட்டு இருக்கிற போது 4-5 துணை இயக்குநர்களோடு சக்தியும் ஒரு ஆள், 5-6 பேரை அந்த ஷூட்டிங்கில் அப்படி எப்படி தெரிகிறத விட சக்தியும் அப்படியே கூட தெரிஞ்சார். படம் முடிகிற வரை சக்திகிட்ட இவ்வளோ ஒரு விஷயம், அப்படி ஒரு விஷயம் இருக்கும்னு நான் நினைக்கவே இல்லை. அப்புறம் இந்த படத்தை இயக்க போகிறேன்னு சொல்லி இந்த கதையை சொல்கிறாரு. ரொம்ப ஆச்சரியமாக இருந்தது. ஒரு மிகப்பெரிய சமூக பொறுப்புடையவன் தான் இப்படி அந்த கருவை எடுக்க முடியும். ஒரு சிறுகதையோ ஒரு கதை எழுதி முடித்த உடனே நம்முடைய படைப்பு தான், நம்ம பிள்ளை தான் அந்த கதை. அது எழுதி முடித்த உடனே இது நல்லா இருக்குது அல்லது நல்லா இல்லைன்னு எழுதி முடித்த உடனே நமக்கே தெரியும். நல்ல கதையை எழுதி முடிச்சிட்டோம்னு சொன்னால் நம்ம சுவாசமே சுகந்தம் வீசும். அவ்வளவு நம்ம சுவாச கதையே ஒரு மனம் மணக்கும். அப்படி ஒரு நல்ல கதை வாச்சிருச்சுன்னா இந்த எய்தவன் கதை அப்படிப்பட்ட கதை. ஒரு பெரிய புரட்சி பண்ணுறோம், முற்போக்கா கருத்துக்களை சொல்கிறான், படம் எடுக்கிறோன்னு சொல்லி சில தவறுகள் நடக்குது. ஏன்னா ஒரு சமூகம் சார்ந்த முழுமையான ஒரு ஞானம் முதிர்ச்சி இல்லாமல் சில விஷயங்கள் நடந்து போகுது. ஆனால் சக்திகிட்ட ஆளை பார்த்தா அப்படி தெரியவே இல்லை. நான் நம்பவே இல்லை இப்படி ஒரு விஷயத்தை, ஒரு கனமான விஷயத்தை வந்து இவ்வளவு பொறுப்பான ஒரு சுமையை அவர் சுமப்பார்னு நினைக்கவே இல்லை. அப்படிப்பட்ட ஒரு கதை
இந்த எய்தவன். என்னுடைய பேத்திக்கு மெடிக்கல் சீட்டுக்கு அலையிறேன் பார்த்தீங்கன்னா 1.5 கோடியிலேருந்து 80 லட்சம் 90 லட்சம் 1 கோடி 40 லட்சம் 60 லட்சம் இப்படி பல மாதிரி காலேஜுக்கு ஏற்றாப்புல பாண்டிச்சேரியில் 30 லட்சம் இப்படி அலைஞ்சு ஒரு சீட்டுக்கு மெடிக்கல் சீட்டுக்கு அலைஞ்சு தவிச்ச நேரம் அந்த கதையை சொல்கிறார் அவர். இது இந்த எய்தவன் கதை வந்து கடைகோடி ஒரு சாதாரண ஏழை குடும்பத்திலிருந்து உயர்மட்ட இருக்கிற குடும்பத்தில் இருக்கிற குழந்தைகளிலிருந்து சகல பேரையும் பாதிக்கக்கூடிய சகல குடும்பங்களையும் சகல மாணவ மாணவிகளையும் வளர்கிற சமூகத்தை பாதிக்கக்கூடிய ஒரு விஷயத்தை தைரியமாக எடுத்திருக்காரு. தைரியமான ராவாலாம் அடிக்கலை, ரொம்ப கலாபூர்வமாக வர்த்தக ரீதியாகவும் அப்படி அருமையான ஒரு கதையை பண்ணியிருக்கிறாரு. கலையை வந்து மதையானை கூட்டத்தில் பார்க்குற போதே எனக்கு தெரியும், சகல பொருத்தமும் உள்ள ஒரு பரிபூர்ணமான கலைஞன் கலையரசன். பார்த்தீங்கன்னா அப்படி சிரிச்சுக்கிட்டாரு. எவ்வளோ விஷயங்கள் நடக்கும். ஒரு படம் எடுத்து ஆரம்பித்து முடிக்கிறதுக்குள்ளே வந்து எத்தனையோ பிரச்சனைகள் எவ்வளோ விஷயங்கள்லாம் நடக்கும், அப்படி இப்படின்னு வரும். எதுலேயுமே எல்லா விஷயத்துக்கும் அப்படி சிரிச்சுக்கிட்டேன். என்ன இது எதுக்கு எப்படி தோணுது? நான் கலையை பார்க்குற போதெல்லாம், கலையை நினைக்கிற போதெல்லாம் எனக்கு ஒரு விஷயம் மனசில் வரும். இப்போ நான் வேல ராமமூர்த்தி பலாப்பழம் என்னை பிச்சு எடுத்து உள்ளே போனால் தான் வந்து ஒரு பழம் கிடைக்கும். அதே மாதிரி அன்னாசி பழமாக சில பேர் இருப்பாங்க. மாதுளம்பழமாக படியே வாயில் வச்சோன்னு சாராக ஓடும். வாழைப்பழம் தோலை உரிச்சு திங்கணும் உள்ளே போகணும். இப்படி ஒவ்வொரு விஷயமா இருக்கு இல்லையா? கலை வந்து ஒரு திராட்சை பழம் அப்படி தூக்கி வாயில் போடலாம். அந்த அன்பு, அந்த கண், அந்த பார்வை, அந்த பாசம். என்ன இது மதையானை கூட்டத்தில் வந்து எனக்கு இம்சை பண்ண மருமையை கலை இந்த படத்தில் எனக்கு பிள்ளையார் நடிச்சிருக்கிறாப்புல. கலைக்கு நான் அப்பாவை நடிச்சிருக்கிறேன். அப்பனும் மகனும் பார்த்தீங்கன்னா அப்படி பாசத்தை கொட்டக்கூடிய ஒரு கேரக்டர் நாங்கள் 2 பேரும். இதில் நான் தெற்கத்தி கதைகளாக பண்ணிக்கிட்டு இருக்கிற ஆள். மலையானை கூட்டம், கொம்பன், சேதுபதி அப்படி வரிசையாக வந்துக்கிட்டே இருக்குது. என்னைய கூட சக்தி கொண்டாந்து இழுத்து விட்டு ஆரணிக்காரனா சென்னை வட மாவட்டத்து தமிழ் பேசுகிற மாதிரி ஒரு கேரக்டரில் கொண்டாந்து இழுத்து விட்டார். எனக்கு பயமாக இருந்தது, என்னடா தேர்மான்னு நினச்சேன். ஆனால் என்கிட்ட இருந்து அப்படி ஒரு வாங்கினார் பாருங்க வேலையை. நானே வந்து எனக்குள்ளே இருந்து தோண்டி எடுக்கிற மாதிரி எனக்கு அப்படி ஷார்ட் வைக்கிறார், சொல்கிறாரு, சீனை சொல்கிறார். ஒரு சீன்லாம் நான் வருவேன், பார்த்தா நானே நினைக்காத அளவுக்கு அந்த சீன் வந்துருச்சு. பயங்கரமாக சிரிச்சுட்டாங்க எல்லோரும். வேலராவும் ஒருத்தியா இப்படி அப்படின்னு அப்படி ஒரு சீன் இது. அப்புறம் என் மாப்பிள்ளை ஒளிப்பதிவாளர் பிரேம் பார்த்தீங்கன்னா, பிரேமுக்கு எனக்கு ஒரு 15 வருஷ பழக்கம். மாப்பிள்ளை தான் நாங்கள் 2 பேரும். இந்த படத்தில் முதல் ஷாட் வைக்கிறாங்க. ஃப்ரேமில் என்னை படம் பிடிச்ச உடனே கேமரா விட்டு திடுத்துன்னு ஓடியாந்தார். மாமா உங்களை நான் படம் எடுத்துட்டேன் மாமா அப்படின்னு வந்தார். இல்லை அப்படிப்பட்ட ஒரு மருமைய பிரேம் கேமரா பண்ணியிருக்காரு. இதில் இந்த படத்தில் இன்னொரு பெரிய சாதனை நடந்திருக்கு. ஒரு பாடலை ஒரே ஷாட்டில் எடுத்து முடிச்சிருக்காரு. ஒரே ஷாட்டில் ஒரு சாங்கே ஒரே ஷாட். அப்படிப்பட்ட ஒரு சாதனையை நிகழ்த்திய ஒளிப்பதிவாளர் எனது மாப்பிள்ளை பிரேமு. ராஜு பார்த்தீங்கன்னா நாங்கள் நடிக்கலை, மொத்தத்தில் என்னென்னா இதை வாய்க்காது, இந்த மாதிரி எல்லா படங்களையும் வாய்க்காது. ஒரு குடும்பம் மாதிரி, அப்பா பிள்ளையா, மாமன் மச்சினனா, அண்ணன் தம்பியா, அப்படி ஒரு நடந்த ஒரு முயற்சி இது. என்னென்னா தமிழ் சமூகமெல்லாம், இந்திய சமூகமெல்லாம் கொண்டாடக்கூடிய ஒரு மிகப்பெரிய சமூக கருத்தை, சமூகத்துக்கான ஒரு பெரிய விஷயத்தை எடுத்து எய்தவன் உங்கள் முன்னாடி வருது. தமிழ் சமூகம் கொண்டாடணும். ஊடக நண்பர்கள் எல்லாம் தொடர்ந்து வந்து அவ்வளோ பெரிய பேராதரவு தந்துக்கிட்டு இருக்கீங்க. இந்த படத்துக்கும் தரணும். இந்த படத்தில் நானும் இருப்பது எனக்கு பெருமை தருகிறது. நன்றி, வணக்கம். பத்திரிகை மற்றும் தொலைக்காட்சி நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். மேடையில் வீட்டிற்கும் எனது மூத்த மற்றும் என்னுடன் பணிபுரிந்த அனைத்து நண்பர்களுக்கும் வணக்கம். ஏன்னா ஏன் பெரியவங்களாக இருந்தாலும் நண்பர்கள் சொல்கிறாங்க, இன்றைக்கி நண்பர்கள் மட்டும்தான் வாழ்க்கையை. ஒரு நல்ல நண்பன் கிடைச்சிட்டாங்கன்னா நம்ம கண்டிப்பாக அடுத்த இடத்துல போயிடலாம். எனக்கு கிடைச்ச சுதாகரன் ஆகட்டும், இல்லை என் கூட இணை இயக்குனராக பணியாற்றிய சதீஷ் ஆகட்டும், இல்லை என் மேனேஜராக ஒர்க் பண்ணிடுற குமாரன் ஆகட்டும், சக்தி சார் ஆகட்டும், அபியான் ஆகட்டும்,
நண்பர்கள், அந்த நண்பர்கள்ன்ற வார்த்தைகள்லாம் வந்து சினிமாவுக்கு ரொம்ப ரொம்ப முக்கியன்றதை வந்து நான் சினிமாவில் வந்து கொஞ்ச நாள்லேயே கற்றுட்டேன். ஏன்னா நாம் வந்து முன்னுக்கு வரணுன்ட்டு நம்மளுடைய குடும்பமோ இல்லை நம்மளை சார்ந்தவங்கள கண்டிப்பாக நினைக்கவே மாட்டாங்க, எது சினிமாவில். ஏன்னா சினிமான்றது அது ஒரு ஒரு வேற்று தொழிலாகவே மதிச்சுட்டு இருக்க டைமில் நம்ம கூட நண்பர்கள் மட்டும்தான் நம்மளை சப்போர்ட் பண்ணுவாங்க. அந்த சப்போர்ட்டு தான் ஒரு ஒரு உதவிக்குனராக நம்ம இருக்கும்போது கூட உன்னுடைய அடுத்த லட்சியம் என்னன்னு கேட்டால், இல்லைங்க நான் ஒரு 3 கோடி ரூபாவில் ஒரு கதை வச்சுருக்கேன்னா அது போய் குடும்பத்துக்கிட்ட சொல்ல முடியாது. என்கிட்ட ஒரு 3 கோடி ரூபாவில் ஒரு கதை இருக்குன்னா சிரிப்பாங்க, ஒரு ஃபேமிலியாகட்டும் நம்மளை சார்ந்தவங்கள. ஆனால் நண்பர்களும் நம்ம கூட இருக்கிற சுற்றியவங்களை சொல்லும்போது, இல்லை பண்ணுறா இன்னும் கூட இதை இன்னும் சரியாக பண்ணலாம், நம்மளை கூட இருந்து எப்போவுமே தட்டி கொடுக்குறவங்க நண்பர்கள் தான். அந்த வகையில் எனக்கு கலையரசன் வந்து என்னுடைய முதல் பட ஹீரோவாக கிடச்சி நான் மிகப்பெரிய சந்தோஷம் எனக்கு. ஏன்னா எனக்கு ஒரு தம்பியாகவும் ஒரு அண்ணனாகவும் இல்லாமல் ஒரு நண்பராக கூட இருந்ததுனால எனக்கு அந்த ஒர்க் கம்ஃபர்டபுள் ரொம்ப சரியாக இருந்தது. அது எத்தனை பேருக்கு அந்த புது படத்தில் கிடைக்குன்னு தெரியல. ஸோ இந்த படம் நிச்சயமாக வந்து ஒரு நல்ல படமாக இருக்கணும். ஏன்னா முதல் படம் பண்ண போகிறோம், மதையான கூட்டம் மாதிரி ஒரு படம் பண்ணிட்டோம். அதை அஷ்னட்டை ஒர்க் பண்ணிட்டு வெளியில் வரும்போது ஒரு நல்ல படம் எப்படி பண்ணணுன்றதை நான் சார்கிட்ட வந்து வெளியில் வரும்போது அந்த தாக்கம் எனக்கு மிக பெருசாக இருந்தது. ஸோ வெளியில் வந்துட்டு இதை வந்து ஒரு கிரிட்டிக்கலாக ஒரு பெரிய ஒரு பிரச்சனையாக இல்லாமல் நாம் சொல்ல ஒரு விஷயத்தை ஒரு நேர்மையான ஒரு படைப்பாக கொடுக்கணும்னு கண்டிப்பாக அதுக்காக ஒரு ஸ்கிரிப்டுக்காக கிட்டத்தட்ட ஒரு 8 மாதம் உழைச்சேன். அந்த 8 மாதத்து உழைப்பு தான் இன்றைக்கி எல்லோரும் சொல்கிற திரைக்கதை. நீங்கள் பார்த்த விஷுவல்ஸு, சாங்ஸு, இது எல்லாமே எனக்கு அப்பாற்பட்ட விஷயந்தான். அதில் வந்து உடன்பாடு இருக்கா இல்லைன்ற எல்லாத்தையும் தாண்டி இது வந்து மதையான கூட்டம், ஓனாயாட்டு கோட்டி மாதிரி படங்களில் மிஸ் ஆன விஷயங்கள் தான். அந்த கமர்ஷியல் சாங்ஸு இதெல்லாம் இருந்தால் அதால் ஒரு 100 பேர் உள்ளே வந்திருக்கோம். ஏன்னா படத்துக்குள்ளே வர வைக்கிறதுக்கான விஷயங்கள் வந்து துருவங்கள் 16 மாதிரி படத்தில் சாங்ஸே இல்லை. ஸோ அது எல்லாமே அது ஒரு மேஜிக் தான். அது எப்போயாவது ஒரு முறை தான் நடக்கும். ஆனால் ஓனாய் ஆட்டுக்குட்டியும் மதியான கூட்டம் மாதிரி படத்தில் வந்து இந்த மாதிரி ஒரு சாங் இல்லாமல் போயிடுச்சோ அப்படின்னு சில சமயம் வருத்தப்பட்டிருக்கேன். ஸோ அதெல்லாம் காம்ப்ரமைஸ் பண்ணி பண்ண விஷயங்கள் தான் அதெல்லாம். ஆனால் உங்களை வந்து படம் கண்டிப்பாக உங்களை முழு திருப்திப்படுத்திடும். ஏன் அதை வச்சு சொல்கிறேன்னா, ஒரு சோஷியல் அவேர்னஸ்ன்னு எடுத்துகிட்டு ஏதோ ஒரு விஷயத்தை வந்து நம்ம எடுத்துகிட்டு போய் செஞ்சிடலாம். ஆனால் எஜுகேஷன் ஒரு விஷயம் எடுக்கும்போது, ஏன் எஜுகேஷன்னா அதை கடந்து வராத ஆட்கள் யாருமே இருக்க மாட்டாங்க. நம்ம கூட இருந்தவங்க, இல்லை நம்ம பக்கத்தில் நமக்கு நெருக்கமானவங்க, இல்லை நம்ம கேள்விப்பட்ட விஷயம் எல்லாமே அவனுடைய பையனுடைய படிப்பாகட்டும், அண்ணன் படிப்பு, தம்பி, ஏதோ ஒரு விஷயத்தில் வந்து நம்மளை கடந்து வந்திருப்பாங்க. இன்றைக்கி ரொம்ப 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 மஸ்ட்டு பிரச்சனை எஜுகேஷன் தான். அந்த அவேர்னஸ் இன்றைக்கி யாருக்குமே இல்லை. எப்படி வந்து சினிமா வந்து ஒரு பைரசின்னு ஒரு சிடின்ற ஒரு விஷயம் அழிச்சிட்டு வருது, அதை யாருமே ஜஸ்ட் லைக்கில் கடந்து போயிட்டே இருக்காங்க. ஸோ ஒவ்வொரு தனி மனுஷனுக்கு பிரச்சனையாக இன்றைக்கி எஜுகேஷன் இருக்குது. அது யாருக்கும் தெரியலை. ஏன்னா வேறு வழியில் அதுக்கேற்ற மாதிரி அடாப்ட் ஆகிட்டு போயிட்டே இருக்காங்க. ஒரு லோ கிளாஸாக இருந்த ஒரு லோ கிளாஸு, மிடில் கிளாஸ், ஹை கிளாஸ் யாருக்காக இருந்தாலும் அவங்க கேட்டகரி ஏற்ற மாதிரி ஒரு குழந்தைய வந்து நம்ம ஸ்கூலில் சேர்த்தாகணும், அதுக்கேற்ற மாதிரி படிக்க வைக்கணும். அந்த மாதிரி பிரச்சனைகள் வந்து கண்டிப்பாக அவங்களுக்குள்ளே இருந்துகிட்டே இருக்குது. ஸோ இப்படி ஒரு விஷயத்தை நம்ம பண்ணணும். அதோடைய ஹையர் எஜுகேஷன் எங்கே போய் கடைசியில் முடியுதுன்னா மெடிக்கல். ஸோ +2 வந்து குழந்தைய படிக்க வைக்கிறத அவ்வளோ டார்ச்சர் பண்ணி அந்த குழந்தைய வந்து ஒரு மாதிரி மிஷின் மாதிரி மோல்ட் பண்ணி அதை எடுத்து போய் மெடிக்கலில் சேர்த்து அது அந்த மெடிக்கலில் நம்பியே அந்த குழந்தை ஓட ஆரம்பிச்சிருது. ஸோ அந்த மெடிக்கல் போயிட்டாங்கன்னா சரியாக இடத்துல கிடச்சிருதானா அதுவும் இல்லை, அதுக்கு மேலே பெரிய பாலிடிக்ஸ். சரி காலேஜ் போய்ட்டு அங்கே கரெக்டாக இருக்கானா அதுக்கு மேலே பெரிய பாலிடிக்ஸ். என்னடா இது ஸ்கிரிப்டை நம்ம தொட போகும்போது இது ஒன்றும் அவ்வளோ பெரிய விஷயமா இல்லை, உள்ளே வந்துகிட்டே இருக்கான்னு இது எல்லாத்தையும் ஒட்டுமொத்தமாக எப்படி ஒரே படமாக பண்ணுறது? அப்படி பண்ணோன்னா 8, 1, 2, 3, 4 பெரிய நிறைய பார்ட்டு பண்ண வேண்டியதாக இருக்குமே. இதுக்கு எல்லாத்தையும் சேர்ந்து எப்படி ஒரு ஸ்க்ரீன் பிளேவாக பண்ணுறது யோசித்து முடிவு பண்ணி அவ்வளோ தூரம் பண்ணும்போது, சரி இதை வந்து நம்ம கொஞ்சம் ராவாக சொல்லாமல் ஒரு கமர்ஷியலாக சில விஷயங்களை வந்து ஒரு சில கேரக்டர்கள், தர்மன், கௌதம், இந்த மாதிரி ஒரு சில கேரக்டர்களை சேர்த்து பண்ணும்போது சுவாரஸ்யம் கூடன்னு தோணுச்சு. அதை எழுதி முடித்த உடனே இதை தான் நம்ம இது சரியாக இருக்கும், இதை கரெக்டாக பண்ணிட்டு முடிச்சிடுவோம் அப்படின்னு சொல்லியிருந்தோம். அந்த இடத்துல வந்து ஒரு குடும்பத்துக்குள்ளே நடக்கிற பிரச்சனை வந்து ரொம்ப வலியை ஏற்படுத்தணும் அப்படின்னா எனக்கு முதல் ஆப்ஷனாக வந்து வேலை சார் தோணினார். ஸ்கிரிப்ட் முடித்தோடனே இந்த கதைக்கு வந்து ஒரு அப்பாவை இவர் தான் இருக்கணும், இல்லை இவர் வந்து நம்ம எல்லாருமே வில்லனாக தான் பார்த்துருக்காங்க, எப்படி சரியாக இருக்கணும், இல்லை இதில் வந்து ஒரு அற்புதமான ஒரு அன்பான அப்பாவை காட்ட முடியும்னு நினச்சி கூப்பிட்டு வந்தேன். அது ரொம்ப சரியாகவும் பண்ணியிருக்காரு. அந்த ஃபீல் கண்டிப்பாக ஒர்க் அவுட் ஆகும். அந்த ஒர்க் அவுட் ஆகும், அந்த கனெக்ட் நம்ம எதை நினச்சி நம்ம ஒரு ஃபீல் பண்ணி ஒன்று எடுக்கிறோமோ அது ஆடியன்ஸ் கரெக்டாக கனெக்ட் ஆகிடுச்சுன்னா அந்த படம் கண்டிப்பாக ஒரு சரியான இடத்துல போய் சேர்ந்துடும். அது மாதிரி நம்ம இந்த படத்துக்கு எதெல்லாம் கனெக்ட் ஆகும்னு நினச்சி எடுத்துக்கணும், அதெல்லாம் உங்களுக்கு கண்டிப்பாக ஆடியன்ஸாக உங்களுக்கு கனெக்ட் ஆகும். நல்ல படங்களை எப்படி நீங்கள் இவ்வளோ தூரம் கொண்டாடுறீங்களா, கண்டிப்பாக இந்த ஏதோன் படத்தையும் கண்டிப்பாக கொண்டாடுவீங்க. கண்டிப்பாக அந்த நம்பிக்கை இருக்குது. கண்டிப்பாக இதுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். ரொம்ப முக்கியமான விஷயம், ப்ரொடியூசர் சுதாகர், அவரை நான் ஃபஸ்ட்டு மீட் பண்ணணும்னு சொல்கிற வார்த்தையை தப்பு. ஏன்னா நானும் அவனும் ஒரு 12 வருஷம், நானும் அவரும் 12 வருஷம் ஃப்ரெண்ட்ஸு. நான் இப்போ பிரேம் சார் சொன்ன மாதிரி அவர் கூப்பிட்டு போயிட்டு, சார் இவர் தான் ப்ரொடியூசரை மீட் பண்ண போகிறோம் அப்படின்னா, யார் இவர் படம் பண்ணிட்டு வரா கரெக்டாக அப்படின்னு தான் கேட்டார். ஏன்னா யாருக்கும் நம்பிக்கை இல்லை. ஏன்னா அவர் அப்படி தான் பேசுகிறது எல்லாமே ரொம்ப பெருசாக பேசுவார், அதை செஞ்சுருவாரான்னு தெரியாது. ஆனால் கரெக்டாக செஞ்சு முடிச்சிடுவார். பேசி முடிச்சிட்டோன்னே வெளில வந்தோடனே சுதாகர் என்கிட்ட சொன்னார், இல்லை இனிமேல் நீ நான் வாடான்னு பேசிவோம், நான் சார்னு பேசிப்போம், அப்போ தான்
2 பேருக்கு ரொம்ப மரியாதை இருக்கும். யாரும் பார்த்தா நம்ம மரியாதை கொடுப்பாங்க. நீயே யாரும் மரியாதை கொடுக்க போகிறது, நானும் கொடுக்க போகிறது, நம்மள யாரும் சரி ஓகே சார்னு கூப்பிட்டோன்னு ஒரு 2-3 நாள் ட்ரை பண்ணோம். அப்புறம் ஸ்பாட்டில் போயிட்டு இருக்கும்போது சார் வந்துட்டார் யார் சார் வந்துட்டார்னு, இல்லைங்க ப்ரொடியூசர் தானே, சரி ஓகே சாரி மறந்துட்டு உட்காருங்க சார் அப்படின்னு. அப்புறம் சார் 2 நாள் ஆச்சு, 3 நாள் ஆச்சு. ஏன்டா ஒரு நாளைக்கு ஷூட்டிங் வந்து ஒரு 1.5 லட்சத்தில் முடிச்சிடும்னு சொன்னால் 2 முடிச்சிடும், இப்போ 2.25 போச்சு என்னாச்சு அப்படின்னா, இல்லை அது கரெக்டாக பிளான் பண்ணிடுறேன், கரெக்டாக முடிச்சிடறேண்ணா சொல்கிறேன். கேட்குறேன் பதில், டே இருற ஏன்டா சாருன்னு இப்போ தான்டா சாருன்னு கூப்பிட்றேன், அதுக்குள்ள ஏன்டா டான்னு, அப்போ நம்ம தனியாக பேசிப்போம் அப்படின்னா, சரி ஓகே தனியாக பேசுவோம். அப்புறம் மறுபடியும் பஞ்சாயத்துக்கு எல்லாரும் வருவாங்க, வந்துட்டு ஏன் ஷூட்டிங்னா இப்படி தான் ஆகுமா, இல்லை அப்படின்னா. அப்புறம் எப்போ நீ 10 படம் வந்து இப்படி ப்ரொடியூஸ் பண்ண, முதல் படத்துல இப்படி பண்ணேன், இப்படி நிறைய பிரச்சனைகள் எல்லாத்தையும் தாண்டி முதல் படத்தில் வந்து அவர் எவ்வளோ கற்றுக்கணுமோ அவ்வளோ விஷயத்த நான் நேர்மையாக இருக்க போய், நான் சரியாக இருக்க போய், நான் நல்ல படைப்பை கொடுக்க போய் தான் இன்றைக்கி 9 படம் பண்ணுன்ற நம்பிக்கை அவருக்கு விதைச்சிருக்கு. ஸோ அந்த விஷயத்தில் இந்த கம்பெனிக்கு முதல் படம் பண்ணேன். ஏன்னா எத்தனையோ புதிய ப்ரொடியூசர் வந்துகிட்டே இருக்காங்க. அவர் வந்து சரியான இயக்குனர்கிட்டையும் சரியான கதைக்கிட்டையும் சரியான ஒரு பிளாட்ஃபார்ம் கிடைக்காம ஏதோ படம் பண்ணணும் வந்துட்டோம்னு சொல்லி திரும்பி போனாங்க. எத்தனையோ ப்ரொடியூசர் இருக்காங்க. அவர் ஒரு ப்ரொடியூசர் கண்டிப்பாக வெளியில் போகிறான்னா அதால் ஒரு 9 புதுமுறை டைரக்டர் வாய்ப்பு வீணாக போயிட்டுருக்கு. ஸோ அதை நாம் பண்ணக்கூடாது. நம்ம ரொம்ப நேர்மையாக இருக்கணும், ரொம்ப சரியாக இருக்கணும். நண்பனை தாண்டி இது வந்து ஒரு நல்ல படைப்பாக இருக்கணுன்றதுல நான் ரொம்ப உறுதியாக இருந்தேன். கடைசி வரைக்கும் அதை நான் செஞ்சு முடிச்சிட்டேன். அதுக்கான விஷயங்களாக வந்து கடைசி சேர்ந்து தான் சக்தி சார். அது சக்தி சார் உள்ளே வந்த உடனே டீமுக்கே பெரிய கம்ஃபர்டபுள். என்னடா ஒரு படம் எடுத்துகிறோம், இது வந்து எப்படி போய் சேர்ந்துடும், இது கரெக்டாக பண்ணிவிடுவாங்களா, இது யார்கிட்ட கொண்டு போகிறது எதுவுமே தெரியாது. எல்லாருக்கும் ஜீரோ தான், எல்லோரும் ஜீரோ மைண்டில் இருக்கும். அதை கொண்டு வந்து பார்த்துட்டு இல்லை சார் இது நான் கொண்டு போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் ஒரே மீட்டிங்கில் முடிச்சு இதை பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு கரெக்டான ரிலீஸ் டேட் வரைக்கும் வெயிட் பண்ண வச்சிட்டார். ஜனவரி, பிப்ரவரி, மார்ச், ஏப்ரல் 4 மாதம் வெயிட் பண்ணோம். இல்லை இது வந்து மே மாதம் ரிலீஸ் ஆனால் தான் இது கரெக்டாக இருக்கும். 10th +2 ஸ்டூடெண்ட்ஸோட ரிசல்ட் வரும். அந்த டைமில் இது வரும்போது ஒரு சின்ன வைப்ரேஷன் வரும். அது அந்த விஷயத்தில் இது கரெக்டாக ரிலீஸ் ஆகும்போது ரொம்ப சரியாக இருக்கும்னு சொல்லி பிளான் பண்ணி அதை கரெக்டாக பண்ணார். நபி சார் உள்ளே வந்தது அது ஒரு பெரிய சந்தோஷம். எல்லாத்தையும் தாண்டி ஒரு முதல் பட டேரக்டருக்கு நல்ல கேமராமேன் கிடைக்கிறது ரொம்ப கஷ்டம். அவர் கிட்டத்தட்ட 10 படம் முடிச்சுட்டு என்கிட்ட வராரு. வந்தோடனே நான் முதல் படம் பண்ணுறேன் பிரேம் சார். அவர் டே அதெல்லாம் ஒன்றும் இல்லைடா, நீ பண்ணுற, நீ உனக்கு என்ன தேவை நீ சொல்லு, நீ சொல்லிட்டே இரு, ஏதோ ஒரு வார்த்தை சொல்ல, நீ சூத்திரம் சொல்ல நான் கிண்டிகிட்டே இருக்கேன் அப்படி சொல்லுவார். இல்லை சார் எனக்கு சூத்திரம் நான் சொல்கிறேன் நீங்கள் பண்ணுங்கள் சார் அப்படின்னு சொல்ல, இல்லை நீ சொல்லு நான் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு ரொம்ப கம்ஃபர்டபுளாக அது எப்படி சொல்கிறேன் ரொம்ப கம்ஃபர்டபுளாக இருந்தார். ஒருவேளை நான் தப்பு பண்ணிட்டேன்னு நினச்சேன், இவருக்கு எவ்வளோ கம்ஃபர்டபுள் கொடுத்து பண்ணிடக்கூடாது அப்படின்னு சொல்லி நான் ஒரு பெரிய தப்பு பண்ணிட்டேன். ஏன் அதை தப்பு பண்ணிட்டேன்னா, டைரக்ஷனாக ரொம்ப ஈஸி பண்ணணும், அடுத்து டைரக்ஷன் பண்ண போயிட்டார் அவர். இவ்வளோ தான் போல் டைரக்ஷன் சொல்லிட்டு இவ்வளோ பண்ணிவிட்டு அது போதும் நம்ம பண்ணுட்டு அடுத்து பண்ண போயிட்டார். அடுத்து விஜய் சேதுபதி சாரை வச்சு 96 ஒரு படம் பண்ண போகிறார். ரொம்ப பயங்கரமான ஸ்கிரிப்ட், அது ரொம்ப எமோஷனலான ஸ்கிரிப்ட். அது வாழ்த்துக்கள் சார், கண்டிப்பாக இந்த இடத்துல சொல்லி ஆகணும், ரொம்ப நல்ல ஸ்கிரிப்ட். அப்புறம் வேறு படத்தை கண்டிப்பாக நீங்கள் வந்து சப்போர்ட் பண்ணுங்கள். வந்திருந்த அனைவருக்கும் நண்பர்களுக்கு நன்றி. மறுபடியும் உறுதியாக சொல்லிடுறேன், என் நண்பன் சதீஷ் கோ-டைரக்டராக இந்த படத்துக்கு வந்து வசனம் எழுதியிருக்கான். அவனுடைய உழைப்பு வந்து மிகப்பெரிய உழைப்பு. ஏன்னா எல்லாருக்கும் வந்து ஒரு படம் வந்தால் அதுக்குள்ள வந்து அடுத்த கட்டத்துக்கு போகிறதுக்கான இடமா இருக்கும். ஆனால் எந்த விதமான எதிர்பார்ப்புமே இல்லை. நான் அவனை கூப்பிட்டு வந்துட்டேன்றதுக்காக இன்றைக்கி வரைக்கும் எனக்காக உழைச்சிட்ருக்கான். அப்புறம் உதய், அழகிற உதய் கூட டைரக்டர் போனது நரசிம்மன், எல்லாருக்கும் உதயெல்லாம் அவனோட கேரக்டர் யாரும் கூடவே இருக்க முடியாது. அதெல்லாம் தாண்டி படத்துக்காக அவ்வளோ உழைச்சிருக்காங்க. எல்லாருக்கும் நன்றி, தேங்க்யூ. டபுள் பாசிட்டிவ் டைம்லேருந்து ஸ்டேஜ் பை ஸ்டேஜாக இந்த படத்தை பார்த்துட்டு நான் சக்தி ஃபிலிம் ஃபேக்ட்ரிக்கு நான் சைன் பண்ண முதல் படம் அது கண்டிப்பாக எனக்கு ரொம்ப ஒரு பிடிச்சி எனக்கு பிடிச்ச கண்டென்ட்டாக ஒன்று சைன் பண்ணணும் அப்படின்னு ஆசைப்பட்டப்ப இந்த படத்தோட சாங் இந்த விஷயங்கள்லாம் ஒரு புறம் இருந்தாலும் இந்த படத்தோட திரைக்கதை அப்படிங்கிற ஒரு விஷயம் வந்து மிகப்பெரிய அளவில் பேசப்படும் அப்படிங்கிற மாதிரியான ஒரு விஷயம் எனக்கு ஸ்ட்ராங்கான நம்பிக்கை. என்னோட முதல் திரைப்படம். இந்த திரைப்படத்தோட தயாரிப்பாளர் ஒரு விஷயம் என்னென்னா, அவர் சொல்கிற விஷயமே ஃபஸ்ட்டு மீட்டிங்கில் வந்து உட்காந்து பேசினப்பவே எனக்கு ஒன்றும் பெரிய ஆசையெல்லாம் இல்லைண்ணே, ஒரு 10 நியூ டைரக்டர் கண்டினியூஸாக படம் எடுக்கணும். நான் அந்த டைரக்டர் கேட்குற அளவுக்கு என் சக்திக்கு முடிஞ்ச அளவுக்கு ஒரு ஹீரோ ஒரு 10 நியூ டைரக்டரை வச்சு கண்டினியூஸாக படம் எடுக்கணும். அது மட்டும்தான் என்னோட ஆம்பிஷனே அப்படின்னாரு. அதை வந்து வெறும் வாக்குறுதியாக இல்லாமல் அவரோட அடுத்த படம் ஒன்று ஆல்மோஸ்ட் வந்து ஷூட் முடிஞ்சிருச்சு. டைட்டில் நான் அனௌன்ஸ் பண்ணியிருக்க மாட்டாங்கன்னு நினைக்கிறேன். ஷூட்டே முடிஞ்சிருச்சு ஆல்மோஸ்ட். இன்னும் சாங் போர்ஷன் மட்டும்தான் இருக்குது. அந்த படத்தோட டைரக்டரும் நியூ டைரக்டர். அதுக்கு அடுத்ததாக நான் அதையும் அனௌன்ஸ் பண்ணக்கூடாது, அதுக்கு அடுத்ததாக ஒரு ப்ராஜெக்ட் பண்ணுறாரு. அதோட டைரக்டரும் நியூ டைரக்டர் தான். ஒருத்தரை கமிட் பண்ணியிருக்காரா இல்லை ஃபைனல் ஸ்டேஜில் வச்சுருக்காரான்னு தெரியலை. ஒரு
எனக்கு கூட நான் கூட கேட்டேன், ப்ராஜெக்டாக முடிவு பண்ணுங்க, நியூ டைரக்டருங்கிறதே வந்து அது வந்து தகுதி ஆகிடாது. இல்லைண்ணே நான் வந்து 1 2 5 10 20 கதை கேட்குறேன், நியூ டைரக்டரோட ஒரு விஷயம் நான் படம் பண்ணணும் அப்படி ஒரு ப்ரொடியூசர். ஒரு டீமாகவே அந்த படத்தோட டைரக்டர் சக்திராஜ் சார் ஒரு இந்த ப்ராஜெக்ட் ஜெயிக்கணும் அப்படிங்கிற ஒரு விஷயத்துக்கு எந்த அளவுக்கு வேணாலும் தன்னை ஃப்ளெக்சிபிள் பண்ணிப்பார். ஒரு இப்போ யாரோ ஒருத்தர் வந்து கூப்பிட்டு இந்த டிசைன் ரொம்ப நல்லா இருக்குங்க அப்படின்னா அப்படியா அப்படின்னு கேட்பாரு. மறுநாள் வந்து அந்த டிசைனை இன்னொரு இடத்துக்கு அதை யூஸ் பண்ணுவார். அதாவது இந்த ப்ராஜெக்ட் அவரை பொறுத்த வரைக்கும் யார் சொன்னாலும் இவங்க தான் நாளைக்கு தேட்டர், இப்போ நான் ஒரு விஷயம் சொன்னேன்னா அதை அப்படியே இம்ப்ளிமெண்ட் பண்ணுவார். அவரை பொறுத்த வரைக்கும் என்ன நான் நினச்சேன்னா, என்ன வந்து ஒரு ஆடியன்ஸாக எடுத்துக்கிட்டார். ஒரு இந்த நாளைக்கு ஆடியன்ஸ் சொல்ல போகிறத நீங்கள் சொல்கிறீங்க சார், இந்த மனோநிலையில் ஏன்னா இவர் வந்து ஒரு புது டைரக்டரை வச்சு படம் பண்ணணும் அப்படின்னு ஒரு ப்ரொடியூசர் ஸ்டார்ட் பண்ணுறப்ப, ஒரு புது ப்ரொடியூசர் ஆசைப்படுறப்ப அதுக்கான டைரக்டராக வந்து அவருக்கு அமைஞ்சிருக்காருன்னு நினைக்கிறேன். அது வந்து கடவுளோட வரப்பிரசாதம்னு நினைக்கிறேன். ஒரு நல்ல ஸ்க்ரீன் பிளே, அந்த நல்ல ஸ்க்ரீன் பிளேயோட ஒரு ஸ்ட்ராங்கான ஸ்கிரிப்டோட வந்து இறங்கியிருக்காங்க. அதில் வந்து நீங்கள் செகண்ட் தாட்டே வேண்டியதில்லை. எய்தவனோட ஸ்க்ரீன் பிளே மிகப்பெரிய அளவில் நிச்சயமாக ஒரு பேசப்படக்கூடிய ஒரு விஷயமா இருக்கும். அதுக்கு அமைஞ்சிருக்கிற நடிகைகள் அப்படின்ற மாதிரியான ஒரு விஷயம். ஒரு ட்ரேட் சீக்ரெட் ஒன்று சொல்கிறேன். நல்ல கதை யார்கிட்டயாச்சும் இருந்துச்சுன்னா அந்த ப்ரொடியூசரு என்ன சம்பளம் சொன்னாலும் நடிக்கிறதுக்கு ஒரு ஹீரோ இருக்காருங்க. வெளியில் சொல்ல அவரை பொறுத்த வரைக்கும் கதை ஓகேன்னா கிளம்பி வந்துடுவார். அவருக்கு வந்து இதை வெளியில் சொல்லிடாதீங்கன்ட்டே சொல்லிட்டு இருப்பாரு. இருந்தாலும் நான் ஓப்பனாக சொல்லிட்டேன். கதை பிடிச்சிருந்துச்சுன்னா சம்பளத்தை பற்றி கேட்கறது இல்லை. ஜென்ரலாகவே ஹீரோனாலே வந்து சம்பளம் இந்த விஷயத்தை வந்து ரொம்ப கராராக கேட்கக்கூடிய ஆட்கள்னு நினைப்பாங்க. நான் இதை பதிவாகவே சொல்கிறேன், இது வரைக்கும் எனக்கு தெரிஞ்சு கலையரசன் சார் இருந்து அந்த சம்பள விஷயத்தில் வந்து ரொம்ப கராராக இருந்ததில்லை. அதுலேயும் ஒரு பின்குறிப்பாக சொன்னார், எனக்கு வந்து எய்தவன் பர டீம் வந்து எனக்கு ஒரு திருப்தியான சாட்டிஸ்ஃபைடான சம்பளத்தை வந்து கொடுத்தாங்க அப்படிங்கிற ஒரு விஷயத்தையும் அதில் வந்து பின்குறிப்பாகவே சொன்னார். இது ஆரம்பித்து இவரோட கிருஷ்ணா கேரக்டர் ஆகட்டும், இதுக்கு அடுத்ததாக வரக்கூடிய ஒரு கௌரவ் கேரக்டராக இருக்கட்டும், அதில் உள்ள ஹீரோயினோட கேரக்டராக இருக்கட்டும், அந்த தர்மா கேரக்டராக இருக்கட்டும், ஒவ்வொன்றுமே அதோட அந்தந்த கதாபாத்திரங்கள் தனித்தனியாக மிரட்டிட்டு போகும். இன்னைக்கு காலையில் கூட அவரை இந்த கலையரசன் பிரதர் வந்து அதை கன்வே பண்ணிட்டு இருந்தார். இந்த படம் வந்து நான் ஹீரோ அப்படிங்கிறத விட ஒவ்வொரு கதாபாத்திரமுமே அந்தந்த இடத்துல ஹீரோவாக இருக்கும். ஒரு தர்மா அப்படின்ற ஒரு கேரக்டரு அவர் படம் பார்த்து வெளில வந்ததுக்கு பிறகு அவர் அப்படியே கண்ணுக்குள்ளேயே நின்றுட்டு இருந்துச்சு. அப்படி கண்ணாலேயே மிரட்டிட்டு போயிருந்தார். எனக்கு தெரிஞ்சு வந்து ஒரு ஒரு மிகப்பெரிய வில்லன் வந்து இந்த படத்துலேருந்து நமக்கு கிடைப்பாரு அப்படின்னு நான் நம்புகிறேன். அதே மாதிரி கௌரவ் கேரக்டர் நடிச்சிருக்க நண்பர் அவர் பேரு கௌதம். அவரோட மாடுலேஷன் ஆகட்டும், ஒரு டயலாக் த்ரோவாக இருக்கட்டும், 200% இந்த தர்மா கௌரவ் பண்ண இந்த ரெண்டு ஆர்டிஸ்டும் தமிழ் சினிமாவுக்கு புதுசாக ரெண்டு நடிகர்களை வந்து இந்த டைரக்டர் விதைச்சிட்டாருன்னு தான் சொல்லணும். அவ்வளோ அருமையான ஒரு கதாபாத்திரங்கள். அந்த கதாபாத்திரத்தை கொஞ்சம் கூட சோர்வு இல்லாமல் ஷோல்டரில் எடுத்துகிட்டு போயிருக்காங்க. அந்த தர்மா கேரக்டர் பண்ணியிருந்தவரும் மிஸ்டர் கௌதம் ரெண்டு பேருமே. இந்த படம் ஃபஸ்ட்டு படமாக நான் இப்போ என் கம்பெனியில் இது முதல் படமாக ஜாயின் பண்ணதுக்கு பிறகு பார்த்தீங்கன்னா அதுக்கு பிறகு போஸ்ட் ப்ரொடக்ஷன் அது இதுன்னு சொல்லிட்டு கிட்டத்தட்ட டே அண்ட் நைட் அவர் டைரக்டர், அவருக்கு டீமே அப்படிங்க, அவருக்கு வந்து எடிட்டராக இருக்கட்டும், அவங்க டீமாகவே இருக்கட்டும், கொஞ்சம் கூட சலிப்பே படாமல் என்ன விஷயமா இருந்தாலும் கூலாக உட்காந்து ஒர்க் பண்ணக்கூடிய ஒரு டீம். அது பாட்டில் ஒர்க் போயிட்டே இருந்துச்சு. இந்த படத்துக்கு வந்து ஒரு அடிஷ்னலாக இன்னொரு
மிகப்பெரிய பலமாக அபினேஷ் இளங்கோவன் பிரதர் உள்ளே வந்தார். இந்த படத்தை பார்த்து அவருக்கு ரொம்ப பிடிச்சி இந்த படத்தை வந்து அவர் ஜாயின் பண்ணார். அது வந்து இந்த படத்துக்கு வந்து மற்றும் ஒரு பெரிய பலமாக அமைஞ்சிச்சு. ஒரு அப்கமிங் மூவிகளுக்கு இன்வெஸ்டராகவோ பையராகவோ உள்ள வந்து சாதாரணமாக வர்றதுக்கான நிகழ்வு வந்து ரொம்ப ரொம்ப கம்மியான ஒரு விஷயமாக தான் இருக்கும். ஆல்மோஸ்ட் நிறைய படங்கள் வந்து அவர் வந்து அவருடைய நண்பர்கள் வட்டாரம் தவிர்த்து வெளியில் உள்ள படங்கள்னு பார்த்தீங்கன்னா ரொம்ப கம்மியான படங்கள் தான் பண்ணியிருப்பார். அவருக்கு ரொம்ப பிடிச்சி பண்ண படம் இந்த எய்தவன். இது எங்களுக்கு மட்டும் இல்லை, உங்களுக்கும் ரொம்ப பிடிக்கும்னு நான் நம்புகிறேன். கிட்டத்தட்ட எல்லாருமே புதியவர்களாக, அதாவது ப்ரொடியூசர்லேருந்து டைரக்டர்லேருந்து அதில் உள்ள மற்ற சக நடிகர்கள்லேருந்து புதியவர்களாக சேர்ந்து ஒரு முயற்சி, ஒரு அதில் வந்து ஒரு மெச்சூர்டு அவுட் கொடுத்துருக்காங்க. அதை நீங்கள் பார்த்துட்டு நீங்களே சொல்லுவீங்க. எல்லா படத்துக்கும் சப்போர்ட் பண்ணுறீங்க, இந்த படத்துக்கும் உங்களுடைய சப்போர்ட் வந்து ரொம்ப தேவை. அனைவருக்கும் வணக்கம். என்னுடைய பேர் வந்து கானா வினோத். நான் முத்துக்குமார் சாருக்கு இந்த நேரத்தில் வந்து அவருடைய நினைவு வருது. ஏன்னா அவருடைய பேர் பக்கத்தில் என்னுடைய பேர் வந்து கானா வினோத்னு வந்தது எனக்கு ரொம்ப சந்தோஷம், பெரிய பாக்கியமாக நினைக்கிறேன் நான். இந்த படத்தில் வந்து பேச்ச போடம் வாச்சா மேலே கமாயில் கல் குலாஞ்சாக்கா சல்பம் உள்ள கபால்னு தள்ளு அப்படின்னு வந்து டைரக்டர் சார் வந்து புரியக்கூடாது அப்படின்ற மாதிரி ஒரு வார்த்தை கேட்டார். நீங்களே கேட்டிருப்பீங்க அந்த பாட்டை, கொஞ்சம் புரியும். அதில் வேறு கோரஸ் வந்து புரியுதான்னுவாங்க, ஒருத்தர் புரியலன்னுவாங்க. ஆனால் உள்ளே பார்த்தீங்கன்னா அதுக்கு முக்கியமான நிறைய வேர்ட்ஸ்லாம் இருக்குது. வட்டி துட்டு குட்டி போட்டு பெட்டியில் சேர்க்குறான், ஃபேஸ்புக் ஓப்பன் பண்ணி மேலேருந்து பார்க்குறான், எல்லாருக்கும் ஒரு நாள் கமெண்ட் ஒன்று போடுவான், யார் ஃபோட்டோ பிடிச்சிக்குதோ அவனை லைக் போட்டு தூக்குவான் அப்படின்னு ஒரு வார்த்தை வரும். ஆடாத ஆட்டமெல்லாம் பூமியில் ஆடுவேன், மேலேருந்து ஃபோன் வந்து ஆட்டோமேட்டிக்காக ஓடுவேன், அடுப்புக்கு தான் ஊதாங்கோல் சார்ப்புக்கு தான் சாணாக்கல், மொக்க கதியை ஓரம் தள்ளு கேட்டுக்காடா கானா சொல்லு அப்படின்ற மாதிரி வார்த்தைகளும் போட்டிருக்கேன். இந்த படம் இந்த பாட்டு ஃபினிஷ்ட் ஆகிட்டோன்னே நம்ம மியூசிக் டைரக்டர் சாருடைய வீட்டில் ஃபைனலாக ஒரு மனுஷனுடைய வாழ்க்கையை ஃபைனலாக ஒரு வேர்ட்ஸில் வரணும், இவ்வளோ இடம் தான் இருக்குது அப்படின்னாங்க. அப்போ வந்து அப்பார்ட்மெண்ட்டு ஊட்ட கட்டி ஐஃபையாக வாழ்ந்தாலும் ஆடிக்கார ஓட்டிக்குன்னு அல்ட்டிக்குன்னு போனாலும் இருக்கும்போது பீத்திக்குன்னு இருந்துடுவ தெம்பில், நீ செத்த அப்புறம் மிஷினில் விட்டா வந்துடுவாடா சொம்பில் அப்படின்ற மாதிரி ஒரு வார்த்தை எழுதியிருக்கிறேன். அதே மாதிரி சாவுக்கும் ஒரு நாள் குறித்தாங்க இந்த டீமில், செத்தாலும் சாவு சனிக்கிழமை சாவு, அப்போ தான் ஞாயிற்றுக்கிழமை லீவு, நல்லா போகட்டா சாவு அப்படின்னு. ஏன்னா 1000 ரூபாய் சம்பளம் வாங்குறவங்க கூட திங்கக்கிழமை செவ்வாய்க்கிழமை செத்தா ஐயோ 1000 ரூபாய் போயிடுமான்ட்டு வரமாட்டான். இதே நான் சனிக்கிழமை செத்தா ஞாயிற்றுக்கிழமை சாவு எடுத்துருவாங்க. ஜாலியாக ஒரு தண்ணி கிண்ணி அடிச்சுட்டு அந்த காசில் அவர் பாட்டு ஜாலியாக இருப்பார், வேலையை அந்த காசும் ஹாலிடேயில் இருக்கும். நன்றி. இந்த படத்துக்கு வாய்ப்பு கொடுத்த அனைத்து டீம், எய்தவன் டீம் எல்லாருக்கும் என்னுடைய நன்றி தெரிவிச்சுக்கிறேன். குறிப்பாக பத்திரிகையாளர்கள், ஊடக நண்பர்கள், உங்கள் அனைவருக்கும் என்னுடைய நன்றி தெரிவிச்சுக்கிறேன். நன்றி. வாய்ப்பு கொடுத்ததுக்கு சக்தி சார் தான் நான் நன்றி சொல்லணும். ஏன்னா அவர் கூட நான் 2வது படம் ஒர்க் பண்ணிகிட்ருக்கேன். எனக்கு அவ்வளோ பேச வராது, இருந்தாலும் என் வேலையை நான் கரெக்டாக செய்வேன். ஏன்னா நான் ஹேனோடைய அசிஸ்டண்ட் நான். அதனால் நமக்கு என்ன கொடுக்குறாங்களோ அது கரெக்டாக வேலையை முடித்து கொடுக்குறது தான் என்னுடைய பொறுப்பு. அவ்வளோதான். தேங்க்யூ. இந்த படத்தில் வந்து தர்மன் ஒரு கேரக்டர் பண்ணியிருக்கேன். ஸோ இது முக்கியமாக வந்து சக்தி சாருக்கு ரொம்ப கடமைப்பட்டிருக்கேன். ஏன்னா வந்து ஒரு 8 வருஷம் முன்னாடி சினிமாவில் தொலைஞ்சு போன ஒரு ஆள், அது வந்து ஒரு நம்பிக்கையோடு தான் அந்த கான்ஃபிடன்ஸ் இல்லாட்டி எடுக்க மாட்டாங்க. ஸோ ஃபஸ்ட்டு வந்து சக்தி சாருக்கு தான் அந்த நன்றி தெரிவிச்சுக்கணும். 2வது வந்து கலை வந்து பார்த்திங்கன்னா எனக்கு தெரிஞ்சு இவ்வளோ இயல்பாக வந்து ஒரு ஆள் ஒரு ஹீரோ இருப்பார்ன்றதே அவரை பார்த்து தான் தெரிஞ்சுக்கிட்டேன். நான் பயங்கர டவுன் டு எர்த்தான ஒரு பர்சன். அண்ட் கௌதம் வந்து மிகப்பெரிய டப்பிங் ஆர்டிஸ்ட். இந்த படத்தில் முக்கியமான ஒரு வில்லன் கேரக்டர் பண்ணியிருக்காரு. படம் பார்த்தீங்கன்னா தெரியும், வேறு லெவலில் இருப்பார். அண்ட் மிச்சபடி சுதாகர் சார் இந்த ப்ராஜெக்டை கொண்டு போய் நல்லபடியாக இவ்வளோ தூரம் சேர்த்ததுக்கு வந்து அவருக்கு ஒரு பெரிய ஹேட்ஸ் ஆஃப் இருக்குது. அண்ட் ஆலன் அண்ட் முக்கியமாக சதீஷ் படத்தோட கோ-டைரக்டர் இருக்கார். அவரால் தான் கொஞ்சமாவது நடிச்சிருக்கிறேன் இந்த படத்தில். ஏன்னா 3 மாதம் வந்து என்னை ட்ரைனிங் கொடுத்து ஒரு ஒர்க் ஷாப்லாம் வச்சு
இந்த இவ்வளோ தூரம் டைலாக் பேச வச்சதெல்லாம் சதீஷ்க்கு தான் அந்த இது பண்ணோம். அண்ட் குமார் அண்ணன், ஆல் டெக்னீஷியன்ஸ், ஆலன் ஆகட்டும், எல்லாரும் வந்து அவ்வளோ எனர்ஜெட்டிக்காக ஒர்க் பண்ணியிருக்கேன். முக்கியமாக பிரேம் சார் வந்து சைலண்ட்டாக இருப்பார், ஆனால் ஃப்ரேமிங்லாம் வந்து அவர் பார்த்த கையில் தான் கும்பிடணும், கொஞ்சமாவது நம்மளை அழகாக காட்டியிருக்காரு. அண்ட் சக்தி சார், தேங்க்ஸ் ஃபார் த சப்போர்ட். ஏன்னா இந்த லெவலில் கொண்டு ரீச் பண்ணியிருக்கீங்க. அண்ட் தேங்க்ஸ் அலாட். அண்ட் அபி சார், ரொம்ப தேங்க்ஸ் சார். தேங்க்ஸ் அலாட். சக்தி, ரொம்ப தேங்க்ஸ் இந்த படத்தில் எனக்கு கூப்பிட்டதுக்கு. எனக்கு கூப்பிட்டோன்னு சொன்னார், ராஜ் நீங்கள் தான் காமெடிலாம் பண்ணீங்க, ரொம்ப நன்றிங்க. பிரேம் சார் மூலமாக தான் நான் இந்த படத்துக்குள்ளே வந்தேன், அவர் தான் என்னை கூப்பிட்டு போனார். எல்லாருமே ரொம்ப நல்லா ஒர்க் பண்ணியிருக்கோம். சுதாகர் சாருக்கும் ரொம்ப தேங்க்ஸ், ரொம்ப கம்ஃபர்டபுளான ஒரு ப்ரொடியூசர். அவங்க தான் நிறையா பண்ணியிருக்காங்க, ஃபுல் டீம். நான் வந்து அப்படியே சும்மா அவங்களோட அப்படியே கலையோட அப்படியே வந்துட்டு போயிட்டேன். இதில் இன்னும் ரொம்ப சந்தோஷமாக வேலா சாரோட இந்த படத்தில் நான் ஒர்க் பண்ணது வந்து, நான் அவர் தூரத்துலாம் வெளியே இருந்து தான் பார்த்துருக்கேன். முதல் நாள் ஒரே காரில் நடிகர்களாக போவோம் நான் எதிர்பார்க்கல, நானும் டெக்னீஷியன் பேசிக்கலி. அபி, தேங்க்ஸ் ஃபார் திஸ். தேங்க்யூ. அனைவருக்கும் வணக்கம். எனக்கு இந்த படத்தில் வாய்ப்பு கொடுத்த இயக்குனர் சக்திராஜன் அவர்களுக்கும் தயாரிப்பாளர் சுதாகரன் சார் அவர்களுக்கும் நன்றி. படத்தை வெளியிடும் சக்தி ஃபிலிம் ஃபேக்ட்ரி சக்திவேலன் சார் அவர்களுக்கும் அபியன் நபி அவர்களுக்கும் நன்றி. சக்தி சார் சொன்ன மாதிரி படத்தோட ஸ்க்ரீன் ப்ளே புதுசாக இருக்கும், அடுத்து என்ன நடக்குங்கிற ஒரு கொடுக்குற மாதிரி இருக்கும். படம் எல்லோரும் தேட்டரில் வந்து பார்த்து சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ. படத்தை பற்றி சொல்கிறதுக்கு முன்னாடி எனக்கு இதில் சான்ஸ் கிடைச்சதுக்கான முக்கியமான ரீசன் நரசிம்மன் அண்ணன், ரொம்ப நன்றிண்ணே. ஏன்னா நான் சினிமாவில் நடிக்கணும்னு சொல்லிட்டு தான் என்னோடய கெரியரை ஸ்டார்ட் பண்ணது. பட் நான் ஆர்ஜேவா 2-3 இடத்துல 2 ஸ்டேஷனில் ஆர்ஜேவாக இருந்திருக்கேன், நிறைய வாய்ஸ் பண்ணியிருக்கேன். பட் ஆனால் ஒரு ஆடிஷன் கூட போனதில்லை, ரொம்ப பயம். ஸோ இவர் வந்து பார்த்து என்னை கூப்பிட்டு போனார் ஆடிஷனுக்கு வர சொல்லி, கண்டிப்பாக வரணும்னு. அதுவும் ஒரு டப்பிங் இதெல்லாம். அப்போது சக்தி சாரை மீட் பண்ணேன், குருன்னு பார்த்துக்கிட்டே இருந்தார், ரொம்ப பயமாக இருந்துச்சு. பட் ஆனால் நீ நடிப்படா வா அப்படின்னு சொல்லி ரொம்ப என்கரேஜ் பண்ணி என்னை இந்த படத்தில் நடிக்க வச்சாங்க. ஐ ரியலி ஹாவ் டு தேங்க் கலை. நிறைய சீனியர் ஆர்டிஸ்ட் இந்த படத்தில், நரேன் சார், கலை, கிருஷ்ணா, அவங்க கூட சீனியராக ஒர்க் பண்ண மாதிரி எனக்கு ஃபீலிங் இல்லை. தே ஆர் ஆல் மை ஃப்ரெண்ட்ஸ். இப்போது இட் வாஸ் அன் அமேசிங் ஃபீலிங் ஒர்க்கிங் ஃபார் தெம். அண்ட் அப்பப்போ சீனில் நடிக்க வராத ஒரு சமயத்தில் சக்தி சார், சதீஷ் என்னை ஷூட்டிங்க்கு வர வைக்கிறது ரொம்ப கஷ்டம்னு அவங்க எல்லாம் சொல்கிறாங்க. பட் இட்ஸ் அப்படி கிடையாது. பட் எப்படியோ எல்லோரும் வந்து ஒரு ப்ரெப்பாகவே இருப்பாங்க. அவர் சொன்ன மாதிரி இட்ஸ் அ வெரி ஹைலி ஃபயர் டீம். லைக் ஒரு வேலை முடிகிற வரைக்கும் விட மாட்டாங்க. அண்ட் இதில் பெரிய சந்தோஷமான ஒரு விஷயம் வந்து எங்களுக்கு பிரேம் சார் ரொம்ப அழகாக காமிச்சார். ஏன்னா நாங்கள் எப்படி இருப்போம் படத்தில், எப்படி இருப்போம் அப்படின்றதான ஒரு பெரிய பிரச்சனையே ரொம்ப அழகாக காமிச்சு எனக்கு ரொம்ப கான்ஃபிடென்ஸ் வந்துருச்சு சார். தேங்க்யூ ஸோ மச். அண்ட் ஆல்சோ இதில் பெரிய சந்தோஷம் வந்து எங்களுக்கு, நான் துருவங்கள் 16 பார்த்தேன், ரொம்ப பிடிச்சிருந்துச்சி படம். அவங்களே வாங்கிட்டாங்க அப்படின்னு சொல்லும்போது இட்ஸ் அ ஹாப்பியஸ்ட் மூமெண்ட். அண்ட் இப்போ அபியன் நபி அவங்களும் வந்து சேர்ந்துருக்காங்க. தேங்க்யூ ஸோ வெரி மச் சார் ஃபார் கிவிங் அஸ் திஸ் ஆப்பர்ச்சுனிட்டி. அண்ட் ஸ்டண்ட் சார் பிச்சு எடுத்துட்டாருங்க, அடி ஒரு அடிப்பா. கிருஷ்ணாக்கு தான் பயங்கர அடி, எல்லாரும் அடிச்சுக்கிட்டோம். 3 கேரக்டரும் லாஸ்ட்டில் எங்களுக்குள்ளே இருந்த அந்த ஸ்ட்ரெஸ் எல்லாத்தையும் ஒருத்தரையும் அடித்து தீர்த்துக்கிட்டோம். ஏன்னா ரியல் அடி உடிகிற வரைக்கும் அவங்க டேக் ஓகே சொல்கிற மாதிரி இல்லை. ஒரு சீனில் கிருஷ்ணாவுக்கு பயங்கர அடி, அவர் சொல்கிறாரு, பிரதர் நீங்கள் அடி காட்டி அவர் ஒத்துக்க மாட்டாங்க, இறக்கிடுங்க அப்படின்னா. ஸோ இட் ஆல் வென்ட் வெல். தேங்க்யூ ஸோ மச். இந்த படத்தை தேட்டரில் பார்த்து சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் கிவிங் மீ திஸ் ஆப்பர்ச்சுனிட்டி அகேன். டேரக்டர் சக்தியை வந்து எனக்கு ரொம்ப வருஷமாக தெரியும், கிட்டத்தட்ட 2010லேருந்து தெரியும் எனக்கு. அதனாலேயே என்னன்னு தெரில, எனக்கு அவனுடைய அருமையும் தெரில இந்த ஸ்கிரிப்டை கேட்குற வரைக்கும். எனக்கு அவ்வளோ ஒரு இன்ட்ரெஸ்ட் இல்லை. பட் கேட்டவுடனே தோணுச்சு இதை மிஸ் பண்ணக்கூடாது, கண்டிப்பாக அதை நம்மளே பண்ணணும் அப்படின்னு. ஏன்னா அதில் அவ்வளோ விஷயங்கள் இருக்குது, ஏன்னா சொல்ல வேண்டிய விஷயங்கள் அவ்வளோ இருக்குது. ஒரு இன்ட்ரெஸ்டிங் ஃபிலிம் மேக்கிங் அதில் இருந்தது. அதை முடிஞ்ச வரைக்கும் அதை ஃபெய்ட்ஃபுல்லாக படத்துலையும் கொண்டு வந்திருக்கோம். ஏன்னா அந்த கதை கேட்டோன்னே எனக்கு ஒன்று தோணுச்சு, என்னென்னா இதை கரெக்டாக பண்ணணும், அது ஒரு கரெக்டான ப்ரொடியூசரால் தான் பண்ண முடியும் அப்படின்னு கேட்டேன். யார் பண்ணால் புது ப்ரொடியூசர் அப்படின்னாங்க. கொஞ்சம் டவுட்ஃபுல்லாக தான் இருந்தது. பேசும்போது தான் தெரிஞ்சுது அவர் இதை தாண்டி வந்து நிறைய படங்கள் பண்ணணுன்னு தான் நான் வந்திருக்கேன், இதோட நான் இது பண்ண போகிறதில்ல, நிறையா இந்த மாதிரி புது டைரக்டர்ஸ் சான்ஸ் கொடுக்கணும்னு நினைக்கிறேன் அப்படின்னாரு. சரி, அப்புறம் தைரியம் வந்துருச்சு. அது மாதிரி இந்த படத்தில் ஒர்க் பண்ண எல்லாருமே இது வந்து ஒரு ஸ்டார்ட் தான். கண்டிப்பாக இதுக்கு மேலே ஒரு நெக்ஸ்ட் லெவல் போக போகிறாங்க.
அதனால் கண்டிப்பாக மீடியாவோட சப்போர்ட் எங்களுக்கு தேவைப்படுது. தேங்க்யூ. எனக்கு வந்து உண்மையிலே மேடையில் ஏரியெல்லாம் பேசி பழக்கமே கிடையாது. நான் அடிக்கடி அண்ணங்கிட்ட கூப்பிட்டு ரகசியமாக கூட சொன்னேன், இந்த மாதிரிலாம் கூப்பிட்றாதீங்கன்னு. இல்லை நான் பேசுகிற சரி அப்படி இருந்தும் சில பேசுகிறதுக்குலாம் நிறைய விஷயம் வச்சுருந்தேன். அதை அப்படியே வந்து சக்தி நான் பேசிட்டு போயிட்டார். அதனால் எனக்கு எதை பேசுகிறதுனே தெரியலை. அதனால் மீடியாக்கள் எல்லாமே சேர்ந்து இந்த படத்துக்கு பெரிய ஆதரவு தாங்க, சப்போர்ட் பண்ணுங்கள். அவ்வளோதான். நன்றி, வணக்கம். அடுத்த மேடையில் இதை விட சிறப்பாக பேசுகிறேன். நடிகர் சங்கத்தில் 2ஆக பிறந்ததுக்கு காரணமே இப்போ தான். கமலஹாசன் சொல்லும் போது கூட எதுக்குன்னா நம்ம தமிழன் காலை வாரிக்கிட்டே இருக்கிறதுனால வேற எவனை வந்து உள்ளே ஏறிக்கிட்டே இருக்கான், அதுக்காக சொல்கிறேன் நான். ஏன்னா அவன் சொல்கிறான், நம்ம மன்னிப்பு கேட்குறோம், என்ன செய்யறது, இதெல்லாம் தலைவலி. நம்ம யாரையும் மிரட்ட முடியாத நிலைமை. சுற்றி அவங்க 6 தான் எல்லாம். நல்ல கேரக்டர் பண்ணியிருப்பேன். ட்ரைலரில் ஒரே ஒரு ஷாட்டு இப்படி பார்ப்பேன், முடிஞ்சு போச்சு நம்ம கதை. கமலஹாசன் சொல்லும் போது கூட எனக்கு இப்போ அடிக்கடி ரொம்ப அரசியல் பேச ஆரம்பிச்சிட்டார் அவர். ஆவின்னு ஒன்று தான் தர்மக்குள் ஞாபகம் வந்தது, அதை போட்டிருக்கலான்னு. அப்போ தான் எனக்கு ஞாபகம் வந்தது. ஏன்னா நான் அரசியல் மேடையிலே பேசிக்கிட்டு இருக்கிறவன். இந்த தர்மாக்குள் அவங்க அந்த அம்மா மேலே போட்டிருந்த ஆவி மேலே போயிருக்காது இல்லை, இந்த ஆவி தப்பிச்சிருக்கும். சார் 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 ப்ரொடியூசர் வர்றாரு சார். யாரா ப்ரொடியூசர்னா, அண்ணா நான் தானே அட்லி. அன்னைக்கு நம்ம தம்பி நீயா ப்ரொடியூசர் இவ்வளோ பெரிய படத்துக்கு